ஒரு நாள் அக்பர் மன்னர் அரண்மனையில் அமர்ந்திருந்தார். அப்போது ஒரு வியாபாரி பொன்னான கூண்டில் அழகான பச்சை கிளியை கொண்டு வந்து, மகாராஜா, இது பேசும் கிளி உங்கள் அரண்மனைக்கு பெருமை சேர்க்கும் என்று பரிசாக கொடுத்தான். அக்பர் மகிழ்ந்து கிளியை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த கிளியை மிகவும் நேசித்தார். அவர் வேலைக்காரனை அழைத்து, இந்த கிளியை மிக கவனமாக பார்த்துக்கொள். இந்த கிளி இறந்து விட்டது என்று யாராவது சொன்னால் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பேன் என்று கடுமையாக உத்தரவு செய்தார். வேலைக்காரன் பயந்து தினமும் அன்புடன் கிளியை பார்த்து கொண்டான். ஆனால் சில நாட்களில் கிளி திடீரென அசையாமல் அமைதியாகிவிட்டது. அது சாப்பிடவில்லை, பேசவில்லை. வேலைக்காரன் நடுங்கினான். இதை மன்னரிடம் எப்படி சொல்வது என்று அழுதான். அவன் உடனே பீர்பால் அவர்களிடம் சென்று உதவி கேட்டான். பீர்பால் சிரித்தபடி, கவலைப்படாதே, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். பீர்பால் மன்னரிடம் சென்று, மகாராஜா, உங்கள் அன்பான கிளி இப்போது மிகவும் அமைதியாக இருக்கிறது. அது பேசுவதும் இல்லை, சாப்பிடுவதும் இல்லை, கண்களை மூடி ஓய்வாக இருக்கிறது என்றார். அக்பர் அந்த கிளியை போய் பார்த்தார். அக்பர் கோபமாக, அது இறந்து விட்டதா என்று கேட்டார். பீர்பால் அமைதியாக, அதை நான் சொல்லவில்லை மகாராஜா, நீங்கள்தான் சொன்னீர்கள் என்றார். அக்பர் சில நொடிகள் மௌனமாக இருந்தார். பின்னர் சிரித்தார். பீர்பாலின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார். வேலைக்காரனையும் மன்னித்தார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.